யாரு யாரு இந்த கிழமை யாரு, அதுல வந்து தண்ணி வந்து போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த பாடலை சின்ன வயசுல பார்த்ததுனால நான் இது வரைக்கும் நம்ம மதுவே அருந்தது கிடையாது. அதே மாதிரி சாருடைய புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் பரமஹம்ச யோகானந்தர். அந்த புக்ஸை வந்து பார்த்துட்டு நான் டெய்லி கிரியா யோகா பண்ண ஆரம்பிக்கிறேன். டெய்லி கோயிலுக்கு போறதெல்லாம் இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதருங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது அவர் பார்த்துங்க. ஆனா டெய்லியுமே எங்க வீட்டுல வந்துட்டு அவர் படத்தை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு ரஜினி சார் வந்திருக்காரு, அந்த குரல் ரஜினி சாரோட குரல் வந்து என்னுடைய அந்த யூடியூப்ல வந்து அவர் பேசுறது அதெல்லாம் ஓடிட்டே இருக்கு. நான் வந்து கேஸ்ட் எடுத்துப்பேன், நம்ம வீட்டுல ரஜினி சார் உட்கார்ந்து தான் இருக்காரு, நம்ம வீட்டுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுப்பேன். அவர் வந்து நல்ல வழிகாட்டி, நல்ல உழைப்பாளர்கள். ஃபர்ஸ்ட் அந்த நான் வேலைக்கு போகும்போது உழைப்பாளி பாடல் வந்து பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சந்தோஷமா நான் வேலைக்கு போவேன், சந்தோஷமா நான் உழைப்பேன். இது வந்து கண்ணீர் நினைச்சுக்காதீங்க, இது ஆனந்த கண்ணீர். சாரு தாங்க. தில்லுமுள்ளெல்லாம் பார்த்து என்ன சிரிக்க போறேன், மனசு கஷ்டமா தானே தில்லுமுள்ளு படம் பார்த்தா